வெல்கம் டு சென்னை ஐஏஎஸ் அகாடமி. நம்ம வந்து நேற்று ஒரு வீடியோ பார்த்துருப்போம். குரூப் 4க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு. குரூப் 4 முடிஞ்சது, என்னென்ன எக்ஸாம் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த எக்ஸாமுக்கு என்னென்ன அப்ரோச் பண்ணணும் எல்லாமே நம்ம வந்து அந்த நேற்று ஒரு குட்டியான வீடியோவை பார்த்துருந்தோம். அதில் வந்து கொஞ்சம் பேர் அப்ளை பண்ணி அதுக்காக ஓகே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு எக்ஸாம் அப்படி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் வரக்கூடிய அந்த இந்து சமய அறநிலைத்துறை எக்ஸாம். ஓகேவா, நேற்று வீடியோ தான் சொல்லியிருந்தேன். அந்த எக்ஸாமுக்கு நம்ம சைடு இருந்து நம்ம யூடியூப் சார்பாகவும் நம்மளோட அகாடமி சார்பாகவும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஹிந்து ரிலீஜியஸ் என்டோன்மெண்ட் போர்டு எக்ஸாம்ல இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல இது வரைக்கும் ஒரு கடந்த ஒரு 8 வருஷங்கள்ல என்னென்ன எக்ஸாம், 10 வருஷம் கூட வச்சுக்கோங்க, 10 வருஷங்கள்ல என்னென்ன எக்ஸாம் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும், அதாவது அதுல பேப்பர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா, ஜென்ரலா அது வந்து ஒரு குரூப் 4 ஸ்டாண்டர்டு, இன்னொரு எக்ஸாம்ல குரூப் 2 ஸ்டாண்டர்ட் இருக்க போகுது. ஓகே, அதை விட்டுருங்க, அது எல்லாருமே படிச்சுக்குவீங்க. ஆனா அந்த பேப்பர் 2 இருக்குல்ல, சைவம் வைணவத்தை வச்சு ஓகே அது எப்படி கொஸ்டின் கேட்கிறாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு என்ன சோர்ஸ் எதுவுமே நம்ம தெரியாம இருந்தோம். ஓகேங்களா, இப்போ அதுக்காக நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு பாட்டை நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த சைவம் வைணவத்தை பத்தி இது வரைக்கும் கடந்த ஒரு 10 வருஷம் எக்ஸாம்ல இந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் நடந்த எக்ஸாம்ல 10 வருஷம் கொஸ்டின்ஸ் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இந்த ஃபைலை நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இந்த ஃபைலை உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண போறோம். எதுதான் ப்ரொவைட் பண்ண போறோம்னா டெலிகிராம்ல தான் ப்ரொவைட் பண்றோம். டெலிகிராம் லிங்க் கீழே இருக்கு, அதை ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க அதுல வந்து இந்த ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, முழுவதும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா 455 பேஜ் இருக்கு. 455 பேஜ். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து எஸ்எஸ்எல் எல்லாருமே 2 எக்ஸாம் அப்ளை பண்ணிருப்பீங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்எல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா கிரேட் 4, இன்னொன்னு கிரேட் 3 அப்படின்னு இருக்கும், இன்னொன்னு வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். ஓகேங்களா, இதுல இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எஸ்எஸ்எல் ஸ்டாண்டர்ட் இருக்கும், டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். 2013 நடந்த ஒரு எக்ஸாம். இந்து மதம் பற்றியும் சைவம் வைணவத்தை பற்றியும் நமக்கு இருந்த அதே பேப்பர் 2 அதே சிலபஸ் தான் எஸ்எஸ்எல் ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா, கேள்விகள் எப்படி இருக்கு பாத்துக்கோங்க. ஓகேங்களா, பஞ்ச பத்திரம் எனப்படுவை அதெல்லாம் பாருங்க. அப்போ ஆலயம் 5 முறை வலம் வந்தால் ஏற்படும் பலன் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் கோவில் சம்பந்தமான விஷயங்கள் தான். அதுல ஓம்ங்கிற ஒரு சிலபஸே இருந்திருக்கும். ஹிந்து மதத்துல நிறைய பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, அதுல ஓம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருந்திருக்கும். சிலபஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். சிலபஸ் நம்ம ஆல்ரெடி இதுல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், அதை நோட்டிபிகேஷன் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதுல ஓம் நம சிவாயனா என்ன, யாரை பத்தி பேசுது, ஓம் நமோ நாராயண யாருன்னு, ஓம் உமா தேவ நாம, ஓம் சரவண பவ நம. ஓகே, இந்த ஸ்லோகன்ல எந்தெந்த கடவுளை மேட்ச் பண்ணுது. ஓகே, இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்குது. இது ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை படிக்க துவங்குறவங்க ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, என்னென்ன கொஸ்டின் கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்கிறத கொஸ்டின் பேட்டர்ன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க சோர்ஸ் எடுத்து படிங்க. ஓகேவா, இந்து மதத்தை பத்திய ஒரு புக் ஏதாவது எடுத்து படிங்க, சைவம் வைணவத்தை பத்தி புக் ஏதாவது எடுத்து படிங்க. ஓகேங்களா, இன்கேஸ் நமக்கு ஏதாவது கரெக்டான ஒரு நல்ல ஒரு சோர்ஸ் புக் ஏதாவது கிடைச்சதுன்னா நான் அடுத்த வீடியோக்கள்ல ஓகேங்களா கம்மிங் வீக்ஸ் வீடியோக்கள்ல நான் மென்ஷன் பண்றேன் சோர்ஸ் இந்த எக்ஸாமுக்கு எந்த புக் நீங்க வாங்கி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஓகேங்களா, இப்போதைக்கு நம்ம வந்து கொஸ்டின் மட்டும் ப்ரொவைட் பண்றோம். கொஸ்டின் எங்க இருக்கு சொல்லிட்டு டெலிகிராம்ல இருக்குது, டெலிகிராம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.